கழக பாடலை வெளியிட்டு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து அறிமுகமாக போகுது. இது என்ன தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும்? தமிழக அரசியலில் உடனே பெரிய தாக்குதல் ஏற்படுத்தும் நான் நம்பலை. பட் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் கூட்டணி பற்றி நடிகர் விஜய் தம்பி விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்றதையும் பேசுகிறாரு. விஜய் வரத்துக்கு முன்னாடியே அவருக்கான டிமாண்ட், பொலிட்டிக்கல் டிமாண்ட் அப்படின்றது உருவாகுது இங்கே தமிழ்நாட்டில். இல்லை, கண்டிப்பாக விஜய்க்கு அந்த டிமாண்ட் இருக்கும். இப்போ அந்த டோன் தான் எடுக்கிறாங்க. ஜெயக்குமாரோட ப்ரெஸ் மீட்டில் விஜய் வர்றது திமுகவை பாதிக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன். இல்லை, அது நேச்சுரலாக வந்து விஜய் வர்றது திமுகவை தான் பாதிக்கும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசு திமுக. நான் ஆளுகின்ற அரசை வந்து மயிலிறகால நான் வருடி கொடுப்பேன், கரண்ட் பில்லு சிரிச்சுக்கிட்டே கட்டுங்க, பால் வேலை சந்தோஷப்பட்டு கட்டுங்க. அப்போ இதெல்லாம் வந்து விஜய் பேசினாதான் மக்கள்கிட்ட எடுபடும். நான் மாற்றம் கொடுக்குறேன்னா என்ன மாற்றம் கொடுப்பீங்கன்ற கேள்வி. 2024 விஜயோட வருகை கூட்டணி கணக்கை மாற்றுமா? கண்டிப்பாக கூட்டணி கணக்கை மாற்றும். விஜய் தனியாக போனாருன்னா செல்லா காசாக போயிடுவார். என்னோட டார்கெட் வந்து 2026 இல்லை, நான் 2031க்கு ஸ்கெட்சை வச்சுருக்கேன். ஆனால் 2026 டெபியூ பண்ணுறேன். டெபியூ பண்ணி நான் ஒரு 10%, 12% நான் ஓட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா மற்ற சிறிய கட்சிகளை காலி தள்ளி பண்ணிடுவார். உதாரணத்துக்கு மதிமுகவோட நிலைமை இன்னும் மோசமாகும், பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை இன்னும் மோசமாகும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நிலைமை வாக்கு வங்கி இங்கே கொஞ்சம் பேர் வருவாங்க, பாஜகவோட நிலைமை இன்னும் மோசமாகும், அதிமுகவோட வாக்கு வங்கி சரியும், திமுகவோட வாக்கு வங்கி சரியும். இதிலிருந்து எல்லாரும் போய் விஜய் பின்னாடி போயிட்டு விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகும். அது 2026 தனியாக நின்றார். இல்லை, அது லேட் ஆகும். நான் வந்து ப்ராசஸ் பாஸ் பண்ணேன்னா. பட் ஆனால் இப்போ சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அவங்க போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சொல்கிறது, நாங்கள் மாநாடு வந்து எங்கெங்கேயோ பிளான் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் திருச்சியில் பிளான் பண்ணோம், ஆனால் எங்கேயுமே வந்து தரமாட்டுறாங்க. எங்கே போனாலும் ஆளுங்கட்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டுவாங்க, ஆளுங்கட்சி தரமாட்டேன்றாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு வாய் இல்லையா? கீழே இருக்கிற சின்ன சின்ன ஆட்கள் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, கொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொன்னால, இதே எங்கள் ஐயா விஜயகாந்த் இருந்தால் இந்த நேரம் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு தேதியில் விஜய் அவர்களுக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அது இங்கே உறுத்துனா வண்டி பத்தாது, அது கோபமாக வெளிப்படணும். அப்போ உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் கட்சி சொந்த கட்சி மாநாடுக்கே உங்களால் ஒரு இடத்துக்கு வந்து ரேலிக்கு நீங்கள் இடம் வாங்க முடியல, உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு போராட்ட குணம் இல்லை. சீரியஸ் அதாவதுங்க பாலிடிக்ஸில் 3 வகை. ஒன்று வந்து அறிக்கை, பேப்பர் பாலிடிக்ஸு, அதாவது நானும் கட்சி நடத்துகிறேன், நானும் அறிக்கை விட்டேன், நானும் கண்டனம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பாலிடிக்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து மைல்டு பாலிடிக்ஸ். இப்போ ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ்னால் என்னென்னா, எதிர்ப்புனா எதிர்ப்பு தான், ரொம்ப தீவிரமான, எவ்விதமான சமரசமும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் அந்த பேப்பர் பாலிடிக்ஸ்க்கே இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல அப்படின்றதான் நம்மளோட பார்வை. இப்போ ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் அவர் பண்ணவே மாட்டார், தீவிர அரசியலில் ஈடுபடவே மாட்டாரு, நம்ம இப்பயே விமர்சிக்கிறது. இங்கே கொஞ்சம் தைரியம் இருக்கணுங்க, இங்கே கொஞ்சம் தைரியம் இருக்கணும். ரைடு இருக்குது. இப்போ விஜயோடைய சமீபத்திய செயல்பாடுகள், அந்த மாணவர்கள் வெளியீட்டு விழாவில் பேசின எதுவும் உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளராக அது நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதுவரையிலும் நம்பிக்கை இல்லை. அன்றாட மக்கள் பிரச்சனை இருக்குது, அன்றாட என்னென்னமோ நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 2 லைனு ட்வீட்டு போடுறதோ இல்லை ஒரே ஒரு அறிக்கை விடுறதோ அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அதாவது ஏன்னா ஆசைப்படுற நாற்காலி ரொம்ப ரொம்ப பெருசு. இது வந்து ஒரு முள் கிரீடம். ஒரு 6 கோடி தமிழர்களோட பிரச்சனையை வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த மாணவர் வெளியீட்டு விழாவில் நீட்டு மாநில உரிமைகளை பறிக்குது, ஒன்றிய அரசு அது வந்து திருப்பி வரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சாரு. ஒன்றிய அரசுன்ற டேர்ம் கூட பாஜக எதிர்க்கிறாரு அப்படின்ற இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டதுனால அவர் ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்கிறாரு. அதாவது இன்னும் அவர் வந்து அவரை என்னைக்குன்னா எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, மணிப்பூரில் மோடி அவர்கள் பேசாதது வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் பதிவு பண்ணாமல் எனக்கு தெரியல. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். கழக பாடலை வெளியிட்டு நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து அறிமுகமாக போகுது. எப்படி பார்க்குறீங்க இது? விஜயோட என்ட்ரி அப்படின்றது நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்க ஒன்று தான். இப்போ தீவிர அரசியல் இறங்குறதுக்கான முயற்சியில் கொடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இது என்ன தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும்? தமிழக அரசியலில் உடனே பெரிய தாக்குதல் ஏற்படுத்தும் நான் நம்பலை. பட் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போது சினிமா ஸ்டார்ஸ் அவங்க அரசியலுக்கு வரும்போது என்னென்னா, அவங்களோட மேடைகளுக்கும் ப்ராப்பர் அரசியல்வாதிகள் மேடைகளுக்குமே வித்தியாசம் இருக்கும். சமீப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட அந்த மேடைகளில் கூட பார்த்திங்கன்னா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் இந்த சினிமாலேயே நடிக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கில் வந்து
உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஒரு வசனங்கள்லாம் இருக்கும். கேப்டன் வந்தாருன்னா நடந்தாருன்னா தூக்கி போட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சினிமா டயலாக்ஸ் எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போது மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு ஆந்தம், அதாவது கட்சிக்குன்னு ஒரு பாட்டு, அதற்கு ஒரு வசனம், அதற்கு ஒரு ஒரு மியூசிக் பெருசளவில் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் பாடல்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட அந்த படத்தில் வந்த பாடல்கள் தான் அந்த கட்சி ரீதியாக அவங்க அதை பெருசு பண்ணாங்க. கலைஞர் அவர்களை பொறுத்தவரையிலும் நாகூர் அனிஃபா வந்து அவரோட அந்த பேஸ் குரலில் வந்து போராடலாம் கள்ளக்குடி கண்ட கருணாநிதியே அப்படின்ட்டு அவர் பாசமாக அவர் பாடுவார். அந்த அடி குரல்ல இருந்து இதுதான் இருக்கும். பட் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ப்ராப்பராக வந்து ஒரு ஒரு தாமரை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏதோ வசனம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து மியூசிக் டைரக்டர்லாம் எல்லாம் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அப்போ ரெக்கார்டிங் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு சினிமா பாடலுக்கு நிகராக இருக்கும். அப்போ வசனங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தமிழ் உணர்வை சுண்டி விடுற மாதிரி ஒரு அரசியல் கலந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ராபகலாக உட்காந்து எழுதியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கொடி ஏற்றும் போது அதுவும் வந்து மஞ்சள் கலரில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட படமும் அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது. நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்றது. இல்லை அது ரிலீஸ் ஆகிற அந்த சில மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதுவரையிலும் வந்த செய்திகளை வைத்து பார்க்கும்பொழுது ஒரு ஒரு சினிமா ஃபங்க்ஷன் ரிலீஸ் மாதிரியும் இருக்கும், ஒரு அரசியல் மேடை ஃபங்க்ஷன் மாதிரியும் இருக்கும். இப்போ ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்றது என்னோட இப்போ புரிதல். பொதுவாக அரசியல் கட்சிகள் ஒரு கொடியை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அதுதான் அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மாநாடு நடத்தி மாநாட்டில் ஒரு கொடி அறிமுகம் செய்கிறது தானே தார்மீக ரீதியாக சரியாக இருக்கும். இப்போ இது பண்ணுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சுருக்கின மாதிரி இல்லை அது? இல்லை, இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இப்போ மற்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக நிகழ்ச்சி பண்ணாமல் ஒரே நிகழ்ச்சி ஒழுங்காக வந்து ஒரு ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி நம்மளோட அந்த கெப்பாசிட்டியை காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 கட்சி இருக்குது அப்படின்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்துட்டு அப்போ அவங்க அந்த ஒரு சில ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில மாநாடெல்லாம் போடுவாங்க, கூட்டம் கூட்டி பண்ணுவாங்க. அப்போ அதில் அந்த பேச்சு, இந்த கொடியேற்றம் அதெல்லாம் இருக்கும். இப்போ விஜயை பொறுத்தவரைலாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ ரோட்டில் நடந்து போனாலுமே வந்து ஒரு 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 அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்துடும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும், பிரச்சனை ஆகிடும். இப்போ மற்ற தலைவர்களுக்கு இல்லாத அந்த ஒரு ஒரு சினிமாக்காரர் அப்படின்ற அந்த வசீகரம் வந்து அவருக்கு அதிகம். அப்போ அது கூட்டம் சேர்க்கறது கொள்றதுன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மேபி ஒரு கொடி, ஏன்னா ஆல்ரெடி லேட்டு. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து வயசுன்றது வந்து ரொம்ப கம்மி கிடையாது. நம்ம படத்தில் வந்து அவர் இளைஞராக காட்டுறோம், ஒரு ஒரு யூத்தாக காட்டுறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் அவருக்குமே வந்து வயது ஆகி கொண்டிருக்குது, ஒரு 50 வயது நெருங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி ஒரு நபர். அப்படி இருக்கும் பொழுது இப்போது நாளைக்கு நடக்க போகிற அந்த நிகழ்வுகளில் பார்த்திங்கன்னா இந்த கொடி, அந்த ஆரவாரம் அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு அது டீசர் மாதிரி அவங்க சினிமா பாணியிலேருந்து வராங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கேள்வி வந்து அது ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சி பண்ணுற ஒரு தோரணை. அதாவது ஓப்பனிங்கே வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலும் பிரம்மாண்டமாக இருக்கும். அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு ஒரு கூட்டம் அப்படின்னும் போது ஒரு பெரிய இடத்துல வரும். இவங்களை பொறுத்தவரைலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொடியை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் வெளியீட்டு விழா ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்திட்டு ஒரு மாதம் இருக்குது, அதுக்கு நடுவில் வந்து ஒரு படம் வேறு ஒன்று அடுத்து நடிக்க போகிறாருன்றாங்க. அப்போ அந்த படம் வந்து February 2025 தான் முடியுது. இப்போ 2025 மேபி மார்ச் கூட ஆகிடும் அந்த வேலைகள். அப்போது அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாராம், அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாராம். எனக்கு தெரிஞ்ச அவர் அரசியலில் இதுவரையிலும் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா கொல்கட்டாவில் பாலியல் கொலை நடந்திருக்கு, இஷ்யூ நடந்திருக்கு. அதில் மம்தா பானர்ஜி அவர்களை எதிர்த்து எல்லாரும் வந்து குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் நிறைய முரண் வருது. உச்சநீதிமன்றம் ஒரு சில கேஸுகள்லாம் கேட்குறாங்க. வேறு சில இஷ்யூஸ்லாம் வருது, லேட்டரல் என்ட்ரி, ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது வேலை வாய்ப்புகள். அப்போ இதிலெல்லாம் நான் எதையுமே வந்து இது பண்ணிக்க மாட்டேன். அதில் வந்து ஒரு கருத்து தொடங்கினதுக்கப்புறம் கருத்து சொல்வேன் அப்படின்னு அவரோட நிலைப்பாட்டில் இருக்கிறது நம்ம விமர்சி. சரி, நான் இப்போ இப்படி பார்க்குறேன், வேங்கை வயல் பிரச்சனை இருக்குது. அப்போது கட்சி தொடங்கினதுக்கப்புறம் தான் அவர் வேங்கை வயல் பற்றி பேசுவாரா? அது வரலாம் கம்முன்னு இருப்பாரா? இல்லை இங்கே பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை இருக்குது, கட்சி தொடங்கினதுக்கப்புறம் தான் அவர் பேசுவாரா? வினீஷ் போகத்து தங்கம் கையிலேருந்து நழுவி போச்சு, ஐயா வந்து பெரிய கருத்து எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அவர் வந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் இந்த நொடி வரலாம் பண்ணிகிட்ருக்காரு. சீரியஸ் அதாவதுங்க பாலிடிக்ஸில் 3 வகை. ஒன்று வந்து அறிக்கை, பேப்பர் பாலிடிக்ஸு, அதாவது நானும் கட்சி நடத்துகிறேன், நானும் அறிக்கை விட்டேன், நானும் கண்டனம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பாலிடிக்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து மைல்டு பாலிடிக்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக திட்டுறது பார்த்திங்கன்னா அது ஒரு மைல்டு பாலிடிக்ஸ். அதாவது தலைமையில் இருக்கிறவங்களெல்லாம் திட்ட மாட்டாங்க, அண்ணாமலையோ அதுக்கு கீழே இருக்கிறவர்களை வந்து வசைப்பாடுவார்கள். மோடி அவர்களை பற்றியோ இல்லை ஐயா அமித்ஷா அவர்களை பற்றியோ எதாவது பேசுங்கன்னு சொல்லுங்க, பேச மாட்டாங்க.
பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு. பாஜகவில் யாரை எதிர்க்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. அது வந்து மாடரேட் பாலிடிக்ஸ். அதே மாதிரி இப்போ திமுக வந்து ஆர்.என். ரவி அவர்களை வந்து எதிர்கொள்கிற விதம், கவர்னர், அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹார்ட் கோரில் இருந்தாங்க. அப்போ ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ்னால் என்னென்னா, எதிர்ப்புனா எதிர்ப்பு தான், ரொம்ப தீவிரமான எவ்விதமான சமரசமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் இருக்காரு. கெஜ்ரிவால் வந்துட்டு போய் இப்போ நட்பு பாராட்டுறது, ஒரு நிகழ்ச்சியில் சேர்த்துக்கிறது, இல்லை மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, இப்போ அவங்க வந்து பிஜேபியோடு சேர்ந்து நாங்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், நாணயம் வெளியிட்டோம், தபால் தலை வெளியிட்டோம், இது வந்து அரசு நிகழ்ச்சி, இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி முட்டு கொடுக்குற விளக்கெல்லாம் இந்த கட்சிகள் எதுவும் கொடுத்தா மாதிரி தெரியல. அப்போ அது வந்து ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ். அப்போ விஜய் அவர்கள் வந்து இன்னும் அந்த பேப்பர் பாலிடிக்ஸ்க்கே இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல அப்படின்றதான் நம்மளோட பார்வை. ஹார்ட் கோர் பாலிடிக்ஸ் அவர் பண்ணவே மாட்டாரு, தீவிர அரசியல் ஈடுபடவே மாட்டாரு நம்ம இப்பயே விமர்சிக்கிறது. இங்கே கொஞ்சம் தைரியம் இருக்கணும், இங்கே கொஞ்சம் தைரியம் இருக்கணும். ரைடு இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, அமலாக்கத்துறை இருக்குது. நான் ஏன் வந்து இது இப்படி சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஐயா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து சிவாஜி அவர்கள் இருந்தாங்க, அவங்களும் இதில் இருந்தால் வந்தாங்க. பட் அவர்களுமே மத்திய அரசை வந்து எதிர்த்து பெரிசாக குரல் கொடுத்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்லை. அதாவது மக்கள் நல பணி நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுக்குறதோ கொள்றதோ அப்படின்ற அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கிடையாது. இதே வந்து நம்ம ராதாரவி இருக்காருவாங்க, அவர் எம்ஆர் ராதா அவர்கள், ராதாரவியோட தகப்பனார். இது ஐயா எங்கள் ஐயா எம்ஆர் ராதா எடுத்திங்கன்னா, ஈ வில் கால் ஸ்பேட் அ ஸ்பேடு. நீ ஒன்றிய அரசாரு, மத்திய அரசாரு, சைடில் அரசாரு, இதாரு கொள்கை ரீதியாக எதிர்க்குதுன்னா எதிர்க்கிறது. அவர் வந்து அந்த வருமான வரி, இந்த டேக்ஸு இவேடு பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் அப்போவே வெளிப்படையாக பேசுவார். நான் எதனா ஏடா கூடமாக பேசிட்டேன்னா என்னை தேடி வருமான வரி இது வரும், நீங்கள்லாம் வந்து எல்லாம் கூத்தாடியை வந்து பார்க்க வரீங்க, குழந்தை குட்டிங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் வந்து இப்படி தான் ஜாலியாக இருப்போம், இதை பார்த்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எதிர்வினை கருத்தும் இருக்கும். அதில் வந்து உச்சக்கட்ட உண்மை தன்மை இருக்கும். இப்போ விஜயோடைய சமீபத்திய செயல்பாடுகள், அந்த மாணவர்கள் வெளியீட்டு விழாவில் பேசின எதுவும் உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளராக அது நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இதுவரையிலும் நம்பிக்கை இல்லை. அதாவது அன்றாட மக்கள் பிரச்சனை இருக்குது, அன்றாட என்னென்னமோ நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 2 லைனு ட்வீட்டு போடுறதோ, இல்லை ஒரே ஒரு அறிக்கை விடுறதோ, அதோட அவர் வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அதாவது ஏன்னா ஆசைப்படுற நாற்காலி ரொம்ப ரொம்ப பெருசு. அது வந்து ஒரு முள் கிரீடம். ஒரு 6 கோடி தமிழர்களோட பிரச்சனையை வந்து நான் சமாளிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தரவாதம். இப்போ மழை நல்லா பெஞ்சது, மேட்டூரில் தண்ணி திறந்து விட்டாங்க. இதே ஒரு 25 நாளைக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கதையே வேறு. அப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அப்போ அங்கே நெற்பயிரெலாம் சாயுது, இல்லை நெற்பயிர் விளையில, இல்லை போகத்துக்கு தயார் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி எந்த சூழ்நிலை வந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? இல்லை ஜிஎஸ்டி, ஹெல்த், அதாவது படத்தில் ஜிஎஸ்டி வரியை பற்றிலாம் பேசியிருக்கிறாரு, ரைட்டுங்களா? இப்போ ஐயா நிதின் கட்கரியே அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதி ஹெல்த் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி வைத்தியமாக சம்மந்தமான விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி 18% வரி போடாதீங்க, இது வந்து சரியில்லை, வயிற்றில் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொந்த கட்சிக்காரர்களே கடிதம் எழுதியும் கூட விஜய் அவர்கள் வந்து இந்த நொடி வரையிலும் அமைதியாக இருக்கார். சரி, இப்போ ரயில்வே துறை, அதாவது ஸ்டாலின் அவர்கள் பாருங்கள், ஒரு சைடு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டுட்டு அது 24 மணி நேரம் முறியறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது ரயில்வே துறைக்கு வந்து போதிய நிதி ஒதுக்கீடில் ஒரு 5 திட்டமானது ரொம்ப தாமதமாக போகுது, சொற்ப அளவில் காசு கொடுத்தாங்கன்னா. அப்புறம் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் ஒரு மறு அறிக்கை விடுறாரு. தமிழக அரசு வந்து நிலம் கையகப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப சோம்பலாக இருக்கிறாங்க, ஒரு வேகமே இல்லை, நிலம் கையகப்படுத்தாதனால தான் நாங்கள் பணம் ஒதுக்க முடியல, அவங்க நிலம் கையகப்படுத்தி கொடுத்துருந்தா நாங்கள் அப்படியே பயங்கரமாக சாலை போட்டு புல்லட் ட்ரெயின் விட்டுட்ருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்கிறார். அப்போது இவ்வளோ விஷயம் சுற்றி நடக்குது. நீட்டு பிரச்சனை திருப்பி வருது. ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு வந்து என்ன பண்ணுற, படத்துலலாம் பார்ப்போம் நம்ம, பயங்கரமாக பேசுவார், டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் எழுதி கொடுத்ததெல்லாம். இப்போது மாணவனை வந்து அழிச்சிட்டிங்க வீழ்ச்சிங்கன்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு லேடி டாக்டர் வந்துட்டு போயிட்டு காஷ்மீரில் போயிட்டு, கன்னியாகுமரியில் ஏதோ காஷ்மீரில் போயிட்டு எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. அப்போ தமிழகத்தில் ஒரு நீட்டு சென்டர் கூட நடத்தி ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட ஒரு சென்டர் அமைச்சு கொடுக்க முடியாத அளவு தான் அந்த நீட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் அவர் பேசின மாதிரி. இப்போ லாஸ்ட்டாக நடந்த மாணவர் வெளியீட்டு விழாவில் நீட்டு மாநில உரிமைகளை பறிக்குது, ஒன்றிய அரசு வந்து திருப்பி வரணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சாரு. ஒன்றிய அரசுன்ற டேர்ம் கூட பாஜக எதிர்க்கிறாரு அப்படின்ற இதை நம்ம புரிஞ்சுக்க. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டதுனால அவர் ரொம்ப தீர்க்கமாக எதிர்க்கிறாரு. அதாவது இன்னும் அவர் வந்து அவரை என்னைக்குன்னா எனக்கு தெரிஞ்சு மோடி அவர்கள் இந்த விஷயத்தில் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, மணிப்பூரில் மோடி அவர்கள் பேசாதது வருத்தமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் பதிவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் எல்லாமே வந்து ஒரு வார்த்தைகளை வைத்து யாரும் பெரிய மனுஷர்கள் யாருமே மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்கள நம்ம காயப்படுத்திடக்கூடாது, அவங்கள நம்ம விமர்சனப்படுத்திடக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்க.
அப்போ மாணவர்கள்கிட்ட நீங்க பேசுனீங்க ரைட்டு, அன்னைக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா லீவ் விட்டுலாமா? அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனை மாடரேட் பாலிடிக்ஸ் அப்படின்றது தவறுன்றீங்களா? மாடரேட் பாலிடிக்ஸ் கூட இன்னும் வரல. நான் சொல்றது அவர் இன்னும் பேப்பர் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பேப்பர் பாலிடிக்ஸ், அதுக்கடுத்து தமிழகத்தில் இருக்க கட்சிகள் மாடரேட் பாலிடிக்ஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்காங்க, அவங்கள நீட் எதிர்க்கிறேன்வாங்க, ரயில்வேக்கு போதிய அளவுக்கு வேலை கொடுங்கன்னுவாங்க, ரயில்வேக்கு பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க, ரிசர்வேஷனை வந்து தூக்கி பிடிக்கணும், ஜாதி இதெல்லாம் வேணும். ஆனா பாஜகவை எதிர்த்து போராட்டமோ இல்ல மக்களுக்கு உண்டான ஒரு கிளர்ச்சியோ இல்ல மக்கள் கிட்ட வந்து போயிட்டு மத்திய அரசு உங்களுக்கு துரோகம் விளைவிக்கிறது, மத்திய அரசு மக்கள் விரோத செயல்கள் ஈடுபடுதுன்ற அந்த ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ்க்கு அவங்களும் போறது கிடையாது. அப்ப தமிழகத்தை பொறுத்தவரை என் பார்வையில் இன்றைய தேதியில பாஜகவை வந்து தீர்க்கமா எதிர்க்கிற கட்சிகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சீமான் அவர்கள் வந்து மாடரேட் டு அந்த ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ்ல அவரும் அங்க இருக்காரு. அவரு சம்டைம்ஸ் விமர்சனம் பண்றாரு. பட் அவருமே ஒரு தமிழ்நாடு தழுவிய ஒரு போராட்டமோ இல்ல மத்திய கமலாலயத்துக்கு ஒரு முற்றுகையோ இல்ல அந்த மாதிரி இல்ல மக்கள் இன்னும் பேசக்கூடிய அளவுக்கு இல்ல மக்கள் பிரச்சனைகளை வந்து பாஜக இந்த பிரச்சனை கொடுத்து, திமுக இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் வந்து பொழுதுக்கும் பேசுறாரு, விமர்சனம் பண்றாரு, நல்ல கருத்துக்களை எல்லாம் வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி வந்து நாடு பேசக்கூடிய அளவில் கரண்ட் விலை ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா ஒரு போராட்டத்தை வழிமொழிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாத்துலேயுமே வந்து பொதுக்கூட்டம் போட்டு தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு 500 பேர் கையில் வந்து ஒரு மெழுகுவத்தியை பிடித்தோ இல்லை வந்து ஒரு ஒரு பிடித்தோ ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது காவல்துறை பர்மிஷன் கொடுக்குமா கொடுக்காதா அதெல்லாம் அப்புறம். பட் அட்லீஸ்ட் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அதிமுகவே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து 2-3 நாளாக என்ன சொல்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு, அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க ரைட்டா. எதனா ஒரு பாஜக நிர்வாகி மீது நீங்கள் அப்போ வழக்கெல்லாம் பதிவாகியிருந்தது, காசு வாங்கிட்டு இவங்க வந்து எலெக்ஷன் வேலை பார்த்தாங்க, காசு வாங்கிட்டு பதவி கொடுத்தாங்கன்னு ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது டி நகர்லேயே வந்தது. இப்போ சமீபத்தில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொகுதியிலேயே பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டாங்க பாஜக நிர்வாகின்னு சொல்லிட்டு அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து வழக்கு பதிவுபட்டு இன்றைக்கும் இருக்குது வழக்கு. அப்போ அதிமுகவும் வந்து பாஜக நிர்வாகிகளோட கைது தீவிர நடவடிக்கைன்ற போது பெருசாக வரல. இப்பொழுது தேவநாதன் யாதவ் அவர்கள் மீது ஒரு வழக்கு பண்ணியிருக்காங்க, அது ஃப்ராடு சீட்டிங் கேஸ். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு வழக்காடு மன்றத்தில் இந்த அமைச்சர் இல்லை இந்த எம்எல்ஏ அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு, இவரை விசாரிக்கணும், அந்த மாதிரி எதனா ஒரு வழக்கு மத்திய அமைச்சர்கள் மீதோ இல்லை பாஜக தலைவர்கள் மீது எதனா திமுக அதிமுக போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவங்க அமலாக்கத்துறை வைத்து உங்களை ரைடு பண்றாங்க, நீங்க எதனா பண்றீங்களா? அமித்ஷா மகனுக்கு எதிர்ப்பு அப்படின்றதுல விஜய் வந்தாலுமே அவரை தீவிரப்படுத்த மாட்டாரு அப்படின்றது இல்ல. அவரு பிளான் என்ன வச்சிருக்காருன்னு நான் தெரியல. இந்த நொடி வரையிலும் விஜய் வந்து சினிமா டயலாக் தான் விட்டுட்டு இருக்காரு. விஜய் வந்து மக்களுக்கு உண்டான அந்த அரசியலை வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை முதல்ல. அப்போ அந்த பேப்பர் பாலிடிக்ஸ்ல இன்னும் ஃபுல்லா வரல. ரெண்டாவது நான் சொன்ன அந்த மாடரேட் பாலிடிக்ஸ், அது ரேலி போடுறது, பொதுக்கூட்டம் பேசுறது, பிரச்சாரம் பண்றது, திண்ணை பிரச்சாரம், அது ரெண்டாவது. இதெல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாசம் எலெக்ஷனுக்கு வர சமயத்துல அந்த சூட்டோட சூட்டா பண்ணா மக்கள் இது என்ன அல்வா இல்ல பிரியாணி எதுனா கிண்ட போறீங்களா சூட்டோட சூட்டா பண்றதுக்கு? இது மக்களோட பிரச்சனைங்க, இது உணர்வுங்க, இது வந்து ஒரு வாழ்வு முறை. மக்களோட பிரச்சனை 6 மாசத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனாலதான் படத்துல நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வராரு. படத்துல நடிக்கிறது ஸ்டாப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரஜினி அவர்கள் படத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதே மாதிரி விஜய் அவர்கள் படத்தை பார்க்கறதுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே நடிக்கணும் அப்படின்றது மக்கள் ஆசைப்படுறாங்க. அது ரஜினி ஆகட்டும், ஐயா விஜய் ஆகட்டும், இல்லை அஜித் ஆகட்டும், யார் வேணா வச்சுக்காங்க. முன்னணி நடிகர்கள் நடிக்கணுன்றது மக்களோட ஆசை. அரசியல் என்பது மக்களோட பிரச்சனைகளை புரிந்து கொள்வது. முதல்ல புரிந்து கொண்டு தங்களோட லாப நஷ்டம் பார்க்காம, ரைடுக்கெல்லாம் பயப்படாம, மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ பயப்படாம, நெஞ்சுறுதியோட நெஞ்சில தைரியத்தோட மக்களுக்கு குரல் கொடுக்கறது அப்படின்றது வேற தன்மை. அந்த தன்மை உங்களுக்கு இருக்கா அப்படின்ற அந்த கேள்விக்கு இவர்கள்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா நான் இப்ப இவ்வளவு விஷயம் கோடிட்டு காமிச்சேன், இதை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே விஜய் அவர். இதுல எதை பத்தி பேசினார்? இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா வரவேற்போம் அப்படின்னு சொல்றாங்க. சீமான் அவர்கள் கூட்டணி பத்தி நடிகர் விஜய், தம்பி விஜய் அவர்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்றதையும் பேசுறாரு. விஜய் வரத்துக்கு முன்னாடி அவருக்கான டிமாண்ட், பொலிட்டிக்கல் டிமாண்ட் அப்படின்றது உருவாகுது இங்க தமிழ்நாட்டுல. கண்டிப்பா விஜய்க்கு அந்த டிமாண்ட் இருக்கும். அதாவதுங்க, எந்த ஒரு புது கட்சி வருது அப்படின்னாலுமே அந்த கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கு வந்து ஒரு அறிமுகம் இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் ஒரு நடிகராக வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு மேலே போயிட்டார். விஜய் வந்து என்ன நடிக்க தெரியுமா, விஜய் படம்லாம் ஓடுதா அப்படின்னு நான் சொன்னேன்னா பார்க்குறவங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபா அந்த லீகில் போய் உட்காந்துட்டார். அவர் படம் ஒன்று நடித்தாலுமே அது 100 கோடி தாண்டி கலெக்ஷன் போகுது. அப்போது அந்த மாதிரி ஒரு முன்னணி நடிகருக்குன்னு வந்து இருக்கக்கூடிய வசீகரம் இருக்கும், அதற்கு உண்டான வாக்கு வங்கி இருக்கும். அப்போ அந்த வாக்கை வந்து நம்ம கூட வந்தால் பெற்றுக்கலாம், நம்ம கூட அது சேர்ந்துச்சுன்னா நமக்கு பலமாகும் அப்படின்ற அந்த பேசிக் கணக்கை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் போடும். நாளைக்கு வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கூட வந்து விஜய் வந்து நல்லா இருக்கும்,
ஆசைப்படலாம். இப்போ அந்த டோன் தான் எடுக்கிறாங்க. ஜெயக்குமாரோட பிரஸ் மீட்ல விஜய் வர்றது திமுகவை பாதிக்குது அப்படின்னு தான் சொல்றாரு. இல்லை, அது நேச்சுரலாக வந்து விஜய் வர்றது திமுகவை தான் பாதிக்கும். அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆளுகின்ற அரசு திமுக. நான் ஆளுகின்ற அரசை வந்து மயிலிறகால நான் வருடி கொடுப்பேன், கரண்ட் பில்லு சிரிச்சுக்கிட்டே கட்டுங்க, பால் விலை சந்தோஷப்பட்டு கட்டுங்க, தண்ணியோ சொத்து வரியும் வந்துட்டு கம்மியாக தான் ஏற்றிருக்கோம், என்னங்க 100 விழுக்காடுலாம் ஒரு ஏற்பா கட்டுங்க. அப்புறம் வந்து ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் பஸ்ஸில் எல்லாம் போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகுது டிக்கெட்டு, ஏன்னா லேடிஸ்க்கு நாங்கள் ஃப்ரீ ஆக்கிட்டோம் பஸ் விலையை. அதே மாதிரி எப்போனா தானே ஒரு வாட்டி தானே வருஷத்துக்கு இல்லை ஆயுஷ் காலத்தில் தானே வீடு கட்டுறீங்க, கட்டுறதான் கட்டுறீங்க, லட்சக்கணக்கில் கொடுக்குறீங்களா, எங்களுக்கும் சில பல லட்சங்களை வரியாக கட்டுங்க அப்படின்ற மாதிரி மக்களை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து விஜய் பேசினாதான் மக்கள்கிட்ட எடுபடும். நான் மாற்றம் கொடுக்குறேன்னா என்ன மாற்றம் கொடுப்பீங்கன்ற கேள்வி. எதில் மாற்றம்? ஊழலில் மாற்றமா, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது குறையுமா, இல்லை சட்ட ஒழுங்குல மாற்றமா, எந்த மாற்றம்ன்றது இருக்கு. அப்போ இல்லைன்னா அப்போ இந்த ஆட்சி இருக்கட்டுமே. அப்போ மாற்றத்தை பற்றி பேசினால்தான் மக்கள் வந்து விஜய் அவர்களை அட்லீஸ்ட் கவனிப்பாங்க. விஜய் என்ன பேசுறாரோ அது மாற்றத்துக்கு உண்டான அரசியலா இருக்கணும். அப்பதான் விஜய் வரைக்கும் திமுக அதிமுக பாஜக என்ன டோன்ல பேசினாங்களோ அந்த டோன்ல இருந்து விஜய் மாறுபடணும் அப்படின்றீங்களா? விஜய் மாறுபட வேணாம், அந்த எதிர் அரசியல் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆமா, அந்த எதிர் அரசியல் இருக்கு இல்லைங்களா, அந்த எதிர் அரசியல் வச்சு வந்து விஜய் வந்து யாரை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண போறோன்றதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து களத்துல ஸ்ட்ராங்கா ஆகணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளை எதிர்த்தாதான் நீங்க ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆவீங்க. இதுதான் கால்குலேஷன். இப்ப படத்திலேயே வில்லன் வந்து எவ்வளவுக்கு ஸ்ட்ராங்கா காட்டுறாங்களோ அப்பதான் ஹீரோவோட வேல்யூவேஷன் ஏறும். அப்போ விஜய் ஹீரோனா வில்லன் யாரு தமிழக அரசியல் அப்படின்றத அதிமுக அது அவரு டிசைட் பண்ணும். அவருக்கு வில்லன் யாரு அப்படின்றது. இல்ல மோடி அவர்களை வைத்துக்கிறாரா, இல்ல 2-3 வில்லன். ஏன்னா நிறைய படத்துல வந்து 3 வில்லனை வச்சுலாம் நடிப்பார் விஜய். ஏன்னா படம் இன்னும் அப்பதான் நிறைய கோடிக்கணக்கில் போவோம், வசூல் பண்ணலாம், மக்கள் கிட்ட ஏழை பாழைகள் கிட்ட அதிகமான காசு வாங்கி டிக்கெட் விற்கலாம் அப்படின்றது கூட இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவர் யாரை வந்து எதிரியா வில்லனா காட்ட போறாரு அரசியல்ன்றது முக்கியமான. பட் ஆனா இப்போ சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் அவங்க போஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சொல்றது, நாங்க மாநாடு வந்து எங்கெங்கயோ பிளான் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் திருச்சியில பிளான் பண்ணோம், ஆனா எங்கேயுமே வந்து தரமாட்டாங்க. எங்க போனாலும் ஆளுங்கட்சிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க, ஆளுங்கட்சி தரமாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? திமுக வந்து ஒரு த்ரெட்டா பாக்குறாங்களா விஜய்? நான் என்ன கேட்கறேன்னா, விஜய் அவர்களுக்கு வாய் இல்லையா? கீழே இருக்கிற சின்ன சின்ன ஆட்கள் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, கொல்ல மாட்டேன்றாங்கன்னு சொல்லல. இதே எங்கள் ஐயா விஜயகாந்த் இருந்தா இந்த நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? கருத்து சொல்லியிருப்பாரு, இல்லை வண்டி எடு போகலாம், ஆனால் ராவுத்தரனை வாங்கினான்வார். லியாகத் அலிகான் அதுக்கு முன்னாடியே வண்டியில் உட்காந்துருப்பார், வாங்க போகலாம், தலைவரை போய் பார்ப்போம், கலைஞரை போய் பார்ப்போம், இல்லை அம்மையார் ஜெயலலிதா போய் பார்ப்போம். என்னங்க மாநாடு போடணுன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க, அது கேட்டால் ரயில்வே லேண்டுன்றாங்க, அது கேட்டால் ரெவன்யூ லேண்டுன்றாங்க, மத்திய அரசும் கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசும் கொடுக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஜி கார்னர்னீங்க, அப்புறம் விக்ரவாண்டினீங்க. நாங்கள் என்ன மாநாடு போடுறதா இல்லையா, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நான் அரசியல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக கேட்பார். அது யதார்த்தமான அரசியல், தமிழக மக்கள் விரும்புகிற அரசியல். கலைஞர் அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்? என்ன பிரச்சனை பண்ணுறீங்க, நான் இந்த நாள் கட்சி விட்டு வெளியில் போகிறேன், வருத்தப்படுவீங்க சொல்லிட்டு பண்ணார். ஆனால் இன்னைக்கு தேதியில் விஜய் அவர்களுக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அது இங்கே உறுத்துனா வண்டி பத்தாது, அது கோபமாக வெளிப்படணும். அப்போ உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் கட்சி சொந்த கட்சி மாநாடுக்கு உங்களால் ஒரு இடத்துக்கு வந்து ரேலிக்கு நீங்கள் இடம் வாங்க முடியல, உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு போராட்ட குணம் இல்லை, கோர்ட்டில் போய் போடுங்க. திருச்சியில் அண்ணா நேரு மாநாடு போடலாம், கோயம்புத்தூரில் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநாடு போடலாம். ஏன் அப்போது அதே திருச்சியிலையோ இல்லை அதே விக்கிரவாண்டியிலையோ விஜய் அவர்கள் மாநாடு போடக்கூடாதா? சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லையா? கோர்ட்டுக்கிட்ட போகலாம்ல. எதுவுமே பண்ணாமல் கீழே இருக்கிற இணை துணை கிளை கழகம் இதெல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு கோட்டு படம் அந்த படம் இந்த படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காருன்னா உங்கள் பிரச்சனைக்கே நீங்கள் பேசலைன்னா மக்கள் பிரச்சனை எப்படி பேசிடுவீங்களா? சில நாட்களாக அந்த கொடி வந்து அறிமுகம் செய்கிற நாட்களுக்கு முன்னாடி கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் வந்து விரதம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வருது. பட் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் அது வந்து ஆன்மீக அரசியல் மாதிரி ஒரு டோன் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? கிடையாது, அவர் அதை செய்தியாக்குறது கூட இருந்திருப்பாருங்க. விரதம் 2 விஷயம். ஒன்று, அவருக்கு அடிப்படையில் தெய்வ பக்தி இருக்குது, அதனால விரதம் இருந்தார். ஒன்று, அவர் புசி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி, அதை செய்தியாக்கணும்னு கூட அதை கசியப்பட்டிருக்கலாம். விரதம் இருக்கிறதுன்றது அவங்களோட தனிப்பட்ட விஷயம், அதற்கும் ஒரு கட்சிக்கும் ஒன்றும் எதுவுமே கிடையாது. எங்கள் ஐயா ரஜினிகாந்த் கூட தான் போயிட்டு மௌன விரதம் இருப்பார் இமயமலையில், அதெல்லாம் 10 பைசா பிரோஜனம் இருக்கா யாருக்குன்னா? ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியலை வச்சுக்கிட்டு ஊழல் அரசியலை பற்றி எதிர்த்து பேசுங்கன்னா அது பேசாமல் ஆன்மீக அரசியலுக்கு போயிட்டீங்க. அதாவதுங்க அரசியலில் ஆன்மீகம் ஊழல் அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. அரசியல் என்பது அந்த புனிதத்தன்மை மாறாமல் இருக்கணும். அரசியல் என்பது ஏழை பாழைகளை நாட்டு மக்களை மேம்படுத்துவது.
அதான் எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா பண்ணார். ஆனால் இவங்க புதுசு புதுசாக வார்த்தைகள் கண்டுபிடிச்சி கொள்கைகளை சேர்த்துட்டு இந்த கொள்கை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இவர்கள் அரசியல் வியாபாரம் பண்ணுறாங்க. கொள்கைகளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. காம்ப்ரமைஸில் வியாபாரம். காம்ப்ரமைஸ்னால் எதை விட்டு கொடுக்குறது, இது பண்ணுறது, இது பச்சை வியாபாரம். இப்போ 2026 விஜயோட வருகை கூட்டணி கணக்கை மாற்றுமா? கண்டிப்பாக கூட்டணி கணக்கை மாற்றும். விஜய் தனியாக போனாருன்னா செல்லா காசாக போயிடுவார். ஓகே. விஜய் ஒருவேளை தனியாக நிற்கிறாருன்னா பூத்தில் என்ன ஆகிடும்னா திமுக அண்ணா திமுக 2 பேரும் ஒன்றாயிடுவாங்க. பங்காளிங்க ஒன்றாயிட்டா பாஜக நிலைமையை பார்த்தோம். வானவளாவிய கட்சி, அசுர வளர்ச்சி, ஐயா அமித்ஷா வந்து விட்டார், இதோ மோடி அவர்கள் வந்து விட்டார்கள், அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தமிழ்நாட்டில் போனி ஆகுறதில்ல. ஏதோ ஒரு திராவிட கட்சிகள் முதுகில் ஏறினா தான் அங்கே செல்வாக்கு. எங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நின்று பார்த்தாரு, ஒன்றும் எடுக்கல. அதுக்கப்புறம் இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு 8% வாக்குகள் கிடைத்திருக்கு. பெரிய அளவில், ஆனால் அதை தாண்டி அது பெரிய அளவில் போல. அப்போது தமிழகத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், 75 விழுக்காடு வாக்கு விகிதாச்சாரம் திராவிட கட்சிகள் 1967 இவங்க தான் வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த 75 விழுக்காடுலேருந்து நீங்கள் ஒரு கணிசமான ஒரு இடத்தை பிடிக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக வந்த உடனே நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னா அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் எம்எல்ஏ இருப்பாங்க, அந்தந்த கட்சியில் கவுன்சிலர், எல்லா கவுன்சிலரும் மோசமான ஆளாக இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, ஒரு சிலருக்கு செல்வாக்கு இருக்கும், மக்கள் செல்வாக்கு. அப்போ அவங்களாம் அவங்கவுங்க கட்சிக்கு ஓட்டு கொடுக்கும்போது அப்போ உங்களுக்கு யார் ஓட்டு வாங்கி தரப்போகிறாங்க? இப்போ அப்படி பார்க்கலாம். அப்போ இந்த 75 வாக்கு சதவீதம் வந்து திராவிட கட்சிகள் இருக்குது. அப்போ விஜய் வந்து எடுத்த உடனே அவர் தனியாக போகிறாரு கொள்றாருன்னா அவர் ஒரு கேஷுவாலிட்டி ஆகிடுவார். அதாவது என்னோட டார்கெட் வந்து 2026 இல்லை, நான் 2031க்கு ஸ்கெட்சை வச்சுருக்கேன். ஆனால் 2026 டெபியூ பண்ணுறேன். டெபியூ பண்ணி நான் ஒரு 10% 12% நான் ஓட்டு வாங்கிட்டேன் அப்படின்னா மற்ற சிறிய கட்சிகளை காலி தள்ளி பண்ணிடுவார். உதாரணத்துக்கு மதிமுகவோட நிலைமை இன்னும் மோசமாகும், பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைமை இன்னும் மோசமாகும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நிலைமை வாக்கு வங்கி இங்கே கொஞ்சம் பேர் வருவாங்க, பாஜகவோட நிலைமை இன்னும் மோசமாகும், அதிமுகவோட வாக்கு வங்கி சரியும், திமுகவோட வாக்கு வங்கி சரியும். இதுல இருந்து எல்லாரும் போய் விஜய் பின்னாடி போயிட்டு விஜய்க்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகும். அது 2026 தனியாக நின்னார். இல்லை அது லேட் ஆகும், நான் வந்து ப்ராசஸை ஃபாஸ்ட் பண்ணேன்னா இவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தார். இவரோட கல்யாண மண்டபத்தெல்லாம் இடிக்கிறாங்க, டிஆர் பாலுவோட இவருக்கு பிரச்சனையாகுது. அப்போ என்னன்னு பண்ணுறாங்க, கூட்டணி அப்படின்ற முறையில் அவர் போகிறாரு. அம்மையார் முதலமைச்சராக ஜெயலலிதா ஆகுறாங்க, இவர் எதிர்கட்சி தலைவராக ஆகிறாரு. 2 வருஷம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஒரு சில கேள்வி கேட்குறாரு, எதிர்த்துக்கிறார். அவருக்கு உடல் நலம் நல்லா இல்லாத காரணத்தினாலும் கூட ஒரு சிலர் சரியில்லாத காரணத்தினால தான் அவரால் அரசியலில் இன்னும் பெருசாக வர முடியல. மற்றபடி ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆவது அப்படின்றது தமிழக அரசியலில் அது ஒரு நல்ல நிலை. உங்களுக்கு கீழே ஒரு 25-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்றது சாதாரண எண்ணிக்கையில். ஒருவேளை விஜய்க்கு இருக்கிறவங்க இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்களா, இல்லை விஜய் அவர்களே அட்வைஸ் எதுனா அவருக்கு தோன்ற சிந்தனைகள் செயல்படுத்த போகிறாரான்னு தெரியல. என் பார்வையில் அவர் தனியாக போகிறாருன்னா எங்கள் அண்ணன் சீமானுக்கு என்ன ஒரு ஓப்பனிங் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். மேபி அதை விட கூட கொஞ்சம் கிடைக்கலாம், ஏன்னா நடிகர்ன்ற காரணத்தினால. மற்றபடி கொள்கை சரியாக பேசலை, அவர் எதிர்த்து பேசலை. நான் மத்திய அரசையும் பெருசாக எதிர்த்து பேச மாட்டேன், இங்கே இருக்கிற ஸ்டாலின் ஐயாவும் பேச மாட்டேன், இதற்கு முன்னாடி இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்க குற்றச்சாட்டுகளை நான் பேச மாட்டேன். நான் வந்து அப்படியே பட்டும் படாமல் தொட்டும் தொடாத மாதிரி, தாமரை மாதிரி தண்ணியில் படாத மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னா அதற்கு என்ன ஓட்டோ அதான் கிடைக்கும்.